லங்கேஷ், எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க? மலையகத்துக்கு எப்ப பல்கலைக்கழகம் வரப்போகுது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த மலையகத்தினுடைய பல்கலைக்கழகம் எப்ப வரப்போகுது அதுதான் நானும் கேட்கிறேன். பொதுவாக இந்த மலையகத்துக்கு பல்கலைக்கழகம் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் போராடிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக கல்விமான்கள், அதே நேரத்தில் வந்து அரசியல் தலைவர்கள், பல புத்திஜீவிகள் எல்லாம் இதற்காக ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மலையகத்திற்கு பல்கலைக்கழகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கையெழுத்து திட்டங்களையும் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மைக்குமே இது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அந்த விடயத்துல இயங்கி கொண்டிருக்கும் அத்தனை பேருக்குமே என்னுடைய சிறந்தாழ்த்திய நன்றிகள். ஏன்னா மலையகத்திற்கு பல்கலைக்கழகம் ஒன்று அவசியம். பொதுவாக இந்த மலையகத்தினுடைய பல்கலைக்கழகம் எப்ப வரப்போகுது? இந்த 3 வருஷத்துல, இன்னும் 5 வருஷத்துல, இன்னொரு 10 வருஷத்துல, இன்னொரு 20 வருஷத்துல, இன்னொரு 30 வருஷத்துல எப்ப வரப்போகுது? அரசியல்வாதிகளும் இதை பேசிக்கொண்டேதான் இருக்கிறாங்க. அவசியம் அவசியம் அவசியம்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல இது வந்து எலெக்ஷன் காலங்களில் ஒரு தேர்தல் வாக்குறுதியாகவும் போயிருது. சில பேர் வந்து இந்த பல்கலைக்கழகம் தேவை அப்படின்னு சொல்லி நிறையவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே. ஆனா இதற்கான ஸ்மார்ட்டான மாற்று வரிகளை என்னத்தை நம்ம கொண்டு வரலாம்? இன்னைக்கு பல்கலைக்கழகம் வந்து ஒரு அமைக்கிறதுக்குன்னா ஒரு இடம் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்குது. அதே நேரத்துல வந்து அந்த பல்கலைக்கழகத்தை அமைக்கிறதுக்கான செயற்திட்டங்கள் முக்கியமா இருக்குது. அதே நேரம் இன்னும் எத்தனை வருடங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை உடனடியா செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள் நிறையவே இருக்குது ஸ்ரீலங்காவில. அந்த பல்கலைக்கழகங்கள்ல கதைச்சு நமக்கு யூனிவர்சிட்டி ஸ்டடி சென்டர்ஸ் வந்து நம்ம மலையகத்துக்குள்ள கொண்டு வரலாம். இன்னைக்கு ஓபன் யூனிவர்சிட்டி, திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஸ்டடி சென்டர்ஸ் இருக்குது இல்லையா? அது ஒரு நல்ல விஷயம். அதை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு அதன் மூலியமா நிறைய பேர் நல்ல பட்டப்படிப்புகளை படிக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான ஸ்டடி சென்டர்ஸை மலையத்துக்குள்ள கொண்டு வர்ற நேரம் வந்து நம்மளுடைய மாணவர்களுடைய கற்கை தொகை வந்து அதிகரிக்கும். இன்னைக்கு வெளிவாரியாக படிக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் வந்து இன்னைக்கு இந்த ஸ்டடி சென்டர்ல போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். எனவே மலையகத்துல நிறைய ஸ்டடி சென்டர்களை உருவாக்குவதற்கான திட்டத்தை, இந்த வேலை திட்டத்தை, அதே நேரத்துல எங்களுடைய அரசியல்வாதிகள் ஏன் இதை வந்து பார்லிமெண்ட்ல பேசுறாங்கல்ல, அது எனக்கு ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு ஸ்டடி சென்டர் பல பல்கலைக்கழகங்களோட இவங்க பேசி, இன்னைக்கு எத்தனையோ அரசியல்வாதிகள் மலையகத்துல இருக்கிறாங்க. இந்த ஸ்டடி சென்டர்ஸ் சம்பந்தமாக பேசி மலையகத்துக்குள்ள இந்த ஸ்டடி சென்டர்ஸை கொண்டு வர நேரங்கள்ல இன்னைக்கு மாணவர்களுடைய புதிய 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 விடயங்களை படிப்பதற்கான அல்லது அவர்கள் அதன் மூலமாக கிராஜுவேஷன் செய்வதற்கான அல்லது பட்டப்படிப்பு மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே நான் சொல்ற விஷயம், இன்னைக்கு இருக்க புத்திஜீவிகள், கல்விமான்கள், எங்களுடைய சமூகத்திலிருந்து உயர்ந்து நிற்கிற நீங்க வந்து இதற்கான வேலை திட்டங்களை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இப்ப அந்த ஸ்டடி சென்டர் உள்ளுக்கு வர்ற நேரங்கள்ல வந்து நம்மளுடைய மாணவர்களுடைய கற்கை தொகை அதிகரிக்க போது தூர இடங்களுக்கு, யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், கொழும்பா இருக்கட்டும், கண்டியா இருக்கட்டும், பதுலியா இருக்கட்டும், இப்படியான மட்டக்களப்பா இருக்கட்டும், இப்படியான தூர இடங்களுக்கு போயிட்டு அவங்க படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இவங்க இங்க இருக்கிற இந்த ஸ்டடி சென்டர்லயே தங்களுடைய வெளிவாரி பட்டப்படிப்பினை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதற்காக இந்த ஸ்டடி சென்டர்களை உருவாக்கும். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சின்ன வயசுல நான் படிக்கிற நேரம் ஆசிரியர் சொல்லி தந்த ஒரு விஷயம், இலங்கை ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப நான் அப்பாட்ட போயிட்டு கேட்டேன், அப்பா இலங்கை ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுன்னு சொல்றாங்க, உங்க காலத்துல என்ன சொன்னாங்க? இலங்கை ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு அப்படின்னு சொன்னாங்க. இதே போயிட்டு என்னுடைய தாத்தா கிட்ட கேட்டேன், என்ன சொன்னாங்க? அவரும் சொன்னாரு இலங்கை ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு அப்படின்னு சொல்லி. இதே நான் பாட்டம் போட்டேன் கேட்டிருந்தா அவங்களும் என்ன சொல்லியிருப்பாங்க? இலங்கை ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுன்னு தப்பா சொன்னா அங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை என்னுடைய மகன்கிட்ட கேட்கிற நேரம் இலங்கை ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு அப்படின்னாரு. இதே என்னுடைய பேரண்ட்ட கேட்டா இலங்கை ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு அப்படின்னு சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னா எத்தனையோ ஜெனரேஷன் கேப் போயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் இலங்கை ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு அப்படின்னு சொல்லிதான் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். எப்ப இலங்கை வந்து ஒரு அபிவிருத்தியான நாடா மாறப்போகுது என்ற கேள்விக்குறி எனக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த பல்கலைக்கழகம் விஷயமும் கூட, எங்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் தேவை அப்படின்னு நான் சொல்ற மாதிரி, என் அப்பா சொன்ன மாதிரி, என் தாத்தா சொன்ன மாதிரி, என் பிள்ளை சொல்ற மாதிரி, என்னுடைய பேரப்பிள்ளை சொல்ற மாதிரி, அடுத்தடுத்த ஜெனரேஷன் சொல்ற மாதிரி நம்ம வச்சிடாம இதற்கான வேலை திட்டங்களை இப்பவே ஆரம்பிச்சோம்னா இன்னும் அது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். எனவே நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ஸ்டடி சென்டர்களை உருவாக்குங்க. மலையகத்துல நிறைய மாணவர்கள் இன்னும் பல துறைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அரசியல்வாதிகளை உங்களுடைய அழுத்தங்களை பாராளுமன்றத்துல பிரயோகிங்க. ஏன்னா வெறுமனை வந்து நம்ம குறிப்பிட்ட காலம் சம்பள பிரச்சனையே மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சம்பள பிரச்சனை. அதுக்கப்புறம் என்னது, இந்த காணி பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பொதுவா வந்து மலையக மக்களுக்கு வீடு அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா நான் இன்னைக்கு சொல்ற ஒரு விஷயம், நீங்க பேசுங்க மலையகத்தினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய அவசியம், அதே நேரத்துல வந்து இந்த ஸ்டடி சென்டர்ஸினுடைய அவசியம் பற்றி நீங்க பேசுங்க. நிச்சயமா
நமக்கு ஒரு நல்லது நடக்கும். ரொம்ப நன்றி. இதுல தவறு எதுவும் இருந்தா மன்னிச்சிருங்க. ஆனா நான் ஏன் சொல்லணும்னா, என் மனசுல உள்ளதை நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யுங்க. ரொம்ப நன்றி.